இவங்களுடைய சாதனை எல்லாம் பார்க்கல ரொம்ப எனக்கு வியப்பாக இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால உயரமாக தெரியுறேன். இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான். இவ்வளோ பெரிய வெற்றி, உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும்போது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. எந்த அளவுக்கு மனதைரியத்தோட நீங்கள் உறுதியோட வாழ்க்கையில் உழைச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது புரிஞ்சுக்க முடியல. நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தினுடைய பின்புலத்திலிருந்து வந்ததுனால உங்கள் கஷ்டங்களை எல்லாம் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு வியப்பாக இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு தைரியமாக இந்த மாதிரி ஒரு வறுமையின் பிடியில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் நான் இருந்திருந்தேன்னா இப்படி என்னால் வந்திருக்க முடியுமான்னு என்னால் தெரியல. அது இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு இங்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான். இந்த 100 வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய வீச்சு தான் நீங்கள்லாம். இது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன நம்ம அந்த வேர்களை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எதை பார்த்தும் ஏமாந்து விடாதீர்கள், சாதனைகளின் பக்கம் நில்லுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.